ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். அசாத்திய துணிச்சலும் விடாமுயற்சியும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இன்றைய பதிவிற்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் அந்த ஆறுமுக பெருமானை சிரம் தாழ்த்தி வணங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எம்மை காக்கும் வேலவா போற்றி. கந்தன் அருள் இருந்தால் கலகம் தீரும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு தொடங்குவோம். கும்பராசினரின் தனித்துவமான குணநலன்கள். கும்பராசிக்காரர்கள் என்பவர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதிலிருந்து பின்வாங்க தெரியாதவர்கள். இமயமலையே குறுக்கே நின்றாலும் தாங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் வரை இவர்களுக்கு உறக்கம் வராது. இவர்களது மனக்கோட்டைக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவ்வளவு எளிதில் யாரும் யூகித்து விட முடியாது. உணர்ச்சிகளை பொறுத்தவரை இவர்கள் ஒரு தீப்பிழம்பு. இவர்களது அன்பாகட்டும், கோபமாகட்டும் அல்லது நட்பாகட்டும் அது மிகவும் தீவிரமானதாக இருக்கும். ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவுக்காக தங்களையே அர்ப்பணிக்க தயங்காத உன்னதமான குணம் கொண்டவர்கள். இது யாராலும் முடியாது என்று உலகம் ஒதுக்கி வைக்கும் சவாலான காரியங்களை கூட மிக சரியான திட்டமிடுதல் மற்றும் விடாமுயற்சியால் சாதித்து காட்டுவதில் இவர்கள் வல்லவர்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்ய துணியும் இவர்களுக்கு நட்பு என்பது உயிரை விட மேலானது. சொந்த வாழ்க்கையில் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அதை தங்களுக்குள் புதைத்து கொள்வார்கள். ஆனால் தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஒரு சிறு துன்பம் என்றாலும் ஓடோடி சென்று உதவி செய்வார்கள். தற்போதைய மனநிலையும் ஆறுதலும். இவ்வளவு நண்பர்களும் மற்றும் குடும்பம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களை நான் நலம் விசாரிக்கும் போது உங்கள் மனதில் ஏக்கம் எழுவது எனக்கு புரிகிறது. என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க, நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு ஆரோக்கியமாக இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியலையே, இந்த உலகத்தில் மூச்சு வர்றதே பெரிய விஷயமா இருக்குது என்று நீங்கள் வேதனையோடு நினைப்பது என் காதுகளில் விழுகிறது. ஆனால் கவலைப்படாதீர்கள், உங்கள் வாழ்க்கையில் இப்போது சூழ்ந்திருக்கும் இருள் விலகி விடியல் பிறக்கப் போகிறது. உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் எரியும் நெருப்பில் விழுந்த பனித்துளி போல மெல்ல மெல்ல கரையப் போகிறது. வரப்போகும் பொற்கால மாற்றங்கள். உறவுகளில் மீள்வருகை. உங்களை மதிக்காமல் தேவையற்றவர் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு போன சொந்தங்கள் இனி உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்களின் அருமை உணர்ந்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. மங்கள நிகழ்ச்சிகள். நீண்ட நாட்களாக திருமண தடையால் வாடி இளைய தலைமுறையினருக்கு மனதிற்கு பிடித்தமான வரன் அமைந்து இல்லற வாழ்வு இனிதே தொடங்கும். மழலை செல்வம். புத்திர பாக்கியம் இல்லாமல் இயங்கிய தம்பதிகளுக்கு குலதெய்வ அருளால் மழலை சத்தம் கேட்கும் பாக்கியம் உண்டாகும். சொத்து விவகாரங்கள். பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய பங்குகள் தடையின்றி உங்கள் கை வந்து சேரும். சனி பெயர்ச்சி. வாக்கு சனியும் அதன் விளைவுகளும். தற்போது சனி பகவான் உங்கள் ராசியில் 2வது வீடான குடும்பம் மற்றும் வாக்கு ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். ஈசனின் பிரதிநிதியாக நீதியின் தேவனாக விளங்கும் சனி பகவான் நம்மை திருத்துவதற்காக சில பாடங்களை கற்பிக்கிறார். வாக்கின் வலிமை. இனி நீங்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் அது பலிக்கும். எனவே யாரிடமும் கோபமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாழ்த்துதல் எனும் ஆயுதம். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களிடம் வேலை செய்பவர்களை மனதார வாழ்த்துங்கள். நீ கார் வாங்குவாய், உன் கடன் தீரும் என்று நீங்கள் சொல்லும் நல்ல சொற்கள் அவர்களுக்கு நன்மையை தரும். அதன் மூலம் உங்களுக்கும் புண்ணியம் சேரும். மௌனத்தின் சிறப்பு. மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வது அமைதியை தரும். கோபம் வரும்போது அமைதியாக இருங்கள் அல்லது மற்றவர்களின் நல்ல குணங்களை பாராட்டுங்கள். எதிர்கொள்ள வேண்டிய சவால்களும் தீர்வுகளும். கும்பராசியில் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து தாங்க மாட்டீர்கள். ஆனால் சில சமயங்களில் உங்களை சுற்றியுள்ளவர்களே உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். உங்கள் துன்பத்தை கண்டு அகமகிழும் நண்பர்களிடம் உங்கள் மகிழ்ச்சியை தம்பட்டம் அடிக்காதீர்கள். அதேபோல் அளவுக்கு மீறிய நம்பிக்கை யாரிடமும் வைக்க வேண்டாம். முக்கிய அறிவுரை. உங்கள் பரிகாரங்களை இரகசியமாக செய்யுங்கள். இறைவனை மட்டுமே முழுமையாக நம்புங்கள். மனிதர்கள் நன்றி மறக்கலாம், ஆனால் நீங்கள் செய்த தர்மம் உங்களை காக்கும். பொருளாதாரம் மற்றும் தொழில் ரீதியான நன்மைகள். இந்த காலகட்டத்தில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உத்தியோகம். அரசு அல்லது தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு மனநிறைவை தரும். நிதி மேலாண்மை. வீண் செலவுகள் கட்டுப்படும். சேமிக்கும் ஆர்வம் அதிகரித்து கடன்கள் படிப்படியாக குறையும். தொழில் வளர்ச்சி. தொழிலில் புதிய ஒழுங்குமுறை உண்டாகும். பழைய சிக்கல்கள் தீர்ந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மன உறுதி. மன அழுத்தம் குறைந்து முதிர்ச்சியான முடிவுகளை எடுக்கும் திறன் மேம்படும். நீண்ட நாள் கனவுகள் நனவாக தொடங்கும்.
ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தை சொர்க்கமாக மாற்ற மிக எளிய ஆனால் வலிமையான இந்த வழிகளை பின்பற்றுங்கள். விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் 5 முறை பிள்ளையாரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் சங்கடங்கள் அனைத்தும் தீர அவரிடம் முறையிடுங்கள். முருகன் வழிபாடு. அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்கள் குறைகளை சொல்லுங்கள். ஓம் சரவணபவ என்னும் மந்திரம் உங்கள் வாழ்வின் தடைகளை தகர்க்கும். தர்மம். இதுவே முக்கியமான பரிகாரம். உங்கள் வசதிக்கு ஏற்ப பார்வை திறன் அற்ற குழந்தைகளுக்கு தேவையான நோட்டு, பேனா, பென்சில் போன்ற கல்வி உபகரணங்களை வாங்கி கொடுங்கள். நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்கள் 7 ஜென்ம பாவங்களையும் போக்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். கும்பராசி என்பது ராசி மண்டலத்தில் 11வது இடத்தை பிடிப்பது. அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசியினர் அறிவு கூர்மையில் ஈடு இணையற்றவர்கள். உங்கள் இனிமையான பேச்சால் உலகையே வசியம் செய்யலாம். இந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எதற்கும் அஞ்சாதீர்கள். முன்னேற்றத்திற்கான பாதை இப்போதுதான் திறந்திருக்கிறது. திட்டமிட்டு செயல்படுங்கள். கடினமாக உழையுங்கள். அந்த ஈசனும் முருகனும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். இனி உங்கள் வாழ்வில் துயரங்களுக்கு இடமே இல்லை. மகிழ்ச்சி மட்டுமே சூடிக்கொள்ளும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சனி பகவான் தற்போது நீதிமானாக உங்கள் ராசியில் 2வது வீட்டில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் நம்மை திருத்துவதற்காக இறைவனால் படைக்கப்பட்டவர். 7.5 சனியின் காலத்தில் பல கஷ்டங்களையும் அனுபவங்களையும் கொடுத்தார். இப்போது நீங்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் ஆற்றலை பெறுவீர்கள். மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை விட மற்றவர்களுக்காக நீங்கள் சற்று மாறிக்கொள்வது நல்லது. குறிப்பாக உங்கள் வார்த்தைகளில் கனிவு இருக்கட்டும். கோபம் வரும்போது மற்றவர்களை பாராட்டுங்கள். அது கோபத்தை குறைக்கும். உங்கள் வாக்கு பலவிதம் ஏற்படும். எனவே எப்போதும் நன்மையை மட்டுமே பேசுங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவர்கள், உறவினர்கள் மற்றும் பணியாளர்களை மனதார வாழ்த்துங்கள். எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள். உறவுகள்தான் சில நேரங்களில் சந்தோஷத்தையும் சில நேரங்களில் சங்கடத்தையும் கொடுக்கின்றன. நீங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து சிலர் மகிழ்ச்சி அடையலாம். எனவே உங்கள் பலவீனங்களை யாரிடமும் காட்டிக்கொள்ளாதீர்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பது போல வாட்ஸ்அப்பில் இனி ஸ்டேட்டஸ் போட வேண்டாம். தினமும் காலையில் எழுந்தவுடன் பிள்ளையாரை தினமும் 5 முறை தோப்பு கரணம் போட்டு வழிபடுங்கள். அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகரை தினமும் வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேர ஒரு எளிய பரிகாரம். நீங்கள் எதையும் ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதில் மலை போல உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் பலம் என்ன என்பது உங்கள் தன்னம்பிக்கைக்கு தெரியும். தீவிரம். காதல், நட்பு, கோபம் என எதை வெளிப்படுத்தினாலும் அதில் ஒரு நேர்மை இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பிவிட்டால் அந்த உறவிற்காக உங்களையே தியாகம் செய்ய தயங்க மாட்டீர்கள். சாத்தியமில்லை என்று கைவிட்ட காரியங்களை மிக நுணுக்கமாக திட்டமிட்டு வெற்றியடைய செய்வது உங்கள் பாணி. உங்கள் வாக்கு பலிதமாகும். எப்போதும் நேர்மறையான சொற்களை பேசவும். சுற்றியுள்ளவர்களின் உண்மை முகம் தெரியும். மற்றவர்களை மாற்ற முயலாமல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். வார்த்தைகளால் விரிசல் ஏற்படலாம். கோபம் வரும்போது மௌனமாக இருக்கவும் அல்லது மற்றவர்களை பாராட்டவும். இதுநாள் வரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள்